கரூரினுடைய சம்பவத்துக்கு வருவோம். கரூரினுடைய சம்பவத்துல பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஜய் மேல இருந்தால் கூட, ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருப்பதுல என்னன்னா, டயத்தை அவர் மேனேஜ் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த 41 பேருனுடைய உயிரிழப்புகளை மிக முக்கியமாக தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் கரூரில் வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல்ல மீட்டிங்காக அழைக்கப்பட்டிருந்த டைம் 8:30. ஆனால் அவர் சேர்ந்தது கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் டிலே ஆகத்தான் முதல் ஸ்பாட்டான நாமக்கல்லுக்கே வந்திருந்தார். ஏன்னா அவர் சென்னையிலிருந்து கிளம்புனதே மணி 9 மணிக்கு தான் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி முதல் ஸ்பாட்டான நாமக்கல்லுக்கு சென்று சேர வேண்டிய டைம் 8:30 மணிக்கு மீட்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு 1:30 மணிக்கு தான் அங்க போனதுனால மிக முக்கியமாக நாமக்கல்லிலேயே மிகப்பெரிய ஒரு கூட்டங்கள் சேர்ந்தது. மிகப்பெரிய அங்கேயே வெயிலில் தாக்கு பிடிக்க முடியாமல் மக்கள் பல பேர் மயங்கினதாக செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. இதற்கப்புறம் தான் கரூரினுடைய நிகழ்வு நடைபெற்றது. கரூருக்கு அழைக்கப்பட்ட டைம் கொடுக்கப்பட்ட டைம் 12:30 மணி. 12:30 மணிக்கு அவருடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பல்வேறு நாட்களுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்தமாக அந்த அழைப்புதலை விடுவிக்கும் போது 12:30 மணிக்கு விஜய் அவர்கள் வருவார் கரூருக்கு அப்படின்னு சொன்னதுல, கிட்டத்தட்ட 7:11 மணிக்கு தான் விஜய் அவர்கள் கரூரையே ரீச் பண்ணார் அன்னைக்கு. ஸோ கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 11 நிமிஷம் டிலே அவர் சேர்வதற்கு கரூருக்கு 2வது பாயிண்ட்ல. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த நாள் ஃபுல்லா இருந்த கிரௌடு பல்வேறு டீஹைட்ரேஷன் மூலியமாக பல்வேறு விதமான இடைஞ்சல்களுக்கு உட்படுத்தி அந்த இடத்தில் விஜய் அவர்கள் சேர்றதுக்குரிய நேரம் எடுத்துக்கொண்ட டிலே மட்டும் 7 மணி நேரம் 11 நிமிஷம்.